பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது நீதிமொழிகள் அதிகாரம் 28வது அதிகாரத்திலே 26வது வசனம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தன் இருதயத்தை நம்புகிறவன், தன் இருதயத்தை நம்புகிறவன் யார் என்று சொன்னால், தன்னுடைய யோசனையின்படி நடக்கிறவன், தான் நினைப்பதெல்லாம் சரி என்று சொல்லி, தான் நினைக்கின்ற காரியம் தான் சரி என்று சொல்லி தன்னுடைய இஷ்டப்படி நடக்கின்ற மனிதன், தன் இருதயத்தின் சொற்படி நடக்கின்ற மனிதன் மூடன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. பல வேளைகள்ல நம்ம என்ன செய்வோம், யாருடைய கருத்தையும் நம்ம கேட்க மாட்டோம். நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி செய்கின்ற பொழுது அந்த கருத்து தவறாக இருந்தாலும் என்னுடைய இஷ்டத்தின்படி தான் நான் செய்வேன் என்று சொல்லி சொன்னால் அது மூடனுடைய கருத்தாக இருக்கின்றது, அது மூடனுடைய செயலாக இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் என்ன செஞ்சிடறோம், அவ்வாறுதான் செய்கிறோம். வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது, ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். யார் ஞானமாய் நடக்கிறவன்? பிறருடைய கருத்துக்களை கேட்கிறவன், ஞானிகளுடைய ஆலோசனையின்படி செய்கின்ற மனிதன். அவன்தான் ஞானவான், அவன்தான் அறிவானவன், அவன்தான் ஞானத்தின்படி செய்கின்றவன். நான் செய்யக்கூடிய கருத்து மட்டும்தான் சரி என்று நினைத்து நாம் செய்கின்ற பொழுது நாம் அதிலே வீழ்ச்சி அடைவது உண்டு. ஆனால் ஞானத்தோடு கூட வேதத்தினுடைய ஆலோசனையின்படியும் பிறருடைய யோசனையின்படியும் ஆழ்ந்து சிந்தித்து ஞானமாய் நடக்கிறவனோ, அறிவாய் நடக்கிறவன் சொல்லல ஆண்டவர், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்கப்படுவான், அவனுடைய செயல்கள் அதிலே வெற்றியடையும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் இருதயத்தின்படி நடக்கிறோமா இல்ல ஞானத்தின்படி செயல்பட போகிறோமா? ஆண்டவர் நம்மை ஞானத்தின்படி செயல்பட அழைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஞானத்தின்படி செய்வோம், ரட்சிக்கப்படுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்புள்ள தகப்பனே, இயேசப்பா, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆமாண்டவரே, எங்களுடைய யோசனையின்படி, எங்களுடைய சிந்தனையின்படி, எங்களுடைய இருதயத்தினுடைய யோசனையின்படி நாங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் தோல்வி அடைகின்றோம், நாங்கள் மூடத்தனத்திலே நாங்கள் செயல்படுகின்றோம். ஞானத்தின்படி செயல்கின்ற பொழுது, ஞானிகளுடைய யோசனையில் நாங்கள் செயல்படுகின்ற பொழுது, வேதத்தினுடைய ஆலோசனையில் நாங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் வெற்றி பெறுகிறோம். அப்பா, ஆமாண்டவரே, அனுதினமும் நாங்கள் வேதத்தின்படி நடக்க தேவன் எங்களுக்கு தெளிந்த யோசனையை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஞானத்தோடு கூட நடக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்க, தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்க ராஜா. துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் வைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.